எல்லாருக்கும் வணக்கங்க. மீனராசியில் பிறந்தவங்களுக்கு குரு பயிற்சி ஆன காலகட்டம் சாதகமாக இருக்குமா இல்லை பாதகமாக இருக்குமா? மே மாதம் 14ஆம் தேதி சித்திரை மாதத்துக்கு 31ஆம் தேதி தானுங்க குரு பகவான் பயிற்சி ஆனார். மீன ராசியாதிபதி குரு பகவான் மீன ராசிக்கு 3வது பாவகத்திலிருந்து மீன ராசிக்கு 4வது பாவகத்துக்கு தகரியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3வது பாவகத்திலிருந்து சுபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4வது பாவகத்துக்கு குரு பகவான் வந்திருக்கிறது எப்படி இருக்கும்? பொதுவாக முடிஞ்ச கல்யாணத்துக்கு மோளம் கொட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு ஊறுகாய் தேடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ குரு பயிற்சி ஆகிட்டு கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாள் ஆகுது. இவ்வளோ நாள் கழித்து இந்த பதிவு நான் கொடுக்குறேன் அப்படின்னா, நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இப்போ ரீசெண்டாக உடம்பு ஒத்துழைக்கலை, முன்ன மாதிரி எனக்கு ரெகுலராக வீடியோ போடுறதுக்கு உடம்பு ஒத்துழைக்கலை அப்படின்ட்டு, அதுதான் காரணம். இருந்தாலும் முழுமையை அடையணும் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோ கொடுத்துறேனுங்க. மீனராசி நண்பர்களுக்கு மட்டும் தொழில் ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் குரு பகவான். ராசியாதிபதியும் குரு பகவான் தானுங்க, தொழில் ஸ்தானாதிபதியும் குரு பகவான் தான். மிதுன ராசிக்காரங்களுக்கும் தொழில் ஸ்தானாதிபதி குரு. ஆனாலும் இந்த மீன ராசிக்கு மட்டும் ராசியாதிபதி தொழில் ஸ்தானாதிபதி குரு. இந்த குரு பகவான் மீன ராசிக்கு 4வது பாவகன் சொல்லக்கூடிய சுபஸ்தானத்தில் போயிட்டு தன்னுடைய சொந்த வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அற்புதமான ஒரு தருணம் தானுங்க இந்த குரு பயிற்சி காலத்தில் ஏற்பட்டிருக்கு. மீண்டும் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு, இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் இந்த பிரபஞ்சம் மீனராசி நண்பர்களுக்கு கொடுக்கணும்னா 30 வருஷம் ஆகணும். சார் 12 வருஷத்துக்கு ஒரு முறை தானே சார் குரு பயிற்சி, மீண்டும் மிதுனத்துக்கு மீனராசிக்கு 4வது பாவகத்தில் 12 வருஷத்தில் வந்துட போகுது அப்படின்னா, மீன ராசியில் சனி பகவான் இருக்கார். தனகாரகன் மேலே தொழில்காரகன் வந்துட்டுருக்கார். அப்போது குரு பகவானுடைய பார்வை 7வது பார்வையாக தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. சனி பகவான் 10வது பார்வையாக மீன ராசிக்கு 10வது பாவகம் தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. தனகாரனும் தொழில்காரகனும் சேர்ந்து பார்க்கக்கூடிய அற்புதமான பார்வை இந்த காலகட்டத்தில். இது மீண்டும் 30 வருஷம் ஆகும் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வர்றதுக்கு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மீனராசியில் பிறந்தவங்க இது வரைக்கும் நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, வீம்புக்கு வீரியத்துக்கு வேட்டையாடிட்டு இருக்கிறேனுங்க, மல்லு கட்டிட்டு நிற்கிறேனுங்க, ஒரு வேலையில் என்னால் சக்ஸஸ் பண்ண முடியல, 4 காசு சாதிக்க முடியல, ஆரம்பித்த இடத்துலையே நான் இருக்கிறேனே, கிணத்துல போட்ட கல் மாதிரி நான் இருக்கிறேன், 1000 ஆதங்கம் இருக்கட்டும் உங்களுக்கு. அந்த ஆதங்கம் எல்லாமே இந்த தருணங்களில் சரியாக போகுது. வரக்கூடிய அக்டோபர் மாதம் குரு பகவான் அதிசாரத்துக்கு போகும்போது இன்னும் சிறப்பாக இருக்கும். 2026வது வருஷம் ஜூன் மாதம் வரைக்கும் மீனராசியில் பிறந்த நண்பர்களுக்கு நிச்சயமாக வாழ்க்கையிலையும் மாற்றங்கள் நிறைய வரும், வாழ்வாதாரத்திலையும் மாற்றங்கள் நிறைய வரும். ஒரு மனுஷனுக்கு வாழ்வாதாரம் நல்லா இருந்தால் வாழ்க்கை சரியாயிட போகுது இல்லையா? அப்போது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள், அது கணவன் மனைவிக்குள்ளார இருக்கக்கூடிய சங்கடங்களாக இருக்கட்டும், பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்களாக இருக்கட்டும், கடன் பிரச்சனை கழுத்தை நெருக்கிதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சங்கடங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே சரியாகக்கூடிய அற்புதமான தருணம். ஆதாரபூர்வமாக சொல்கிறேனுங்க. தனகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குரு 3வது பாவகத்தில் இருந்தது அந்தளவுக்கு சிறப்பில்லை. கேளப்பா குருபதி 3ல் ஏற கெடுதி மெத்த செய்வேனே வேந்தன் தானும் ஆளப்பா அகத்திலே களவம் போகும் அப்பனே அரிட்டமடா சிசுவுக்கு தான் புலிப்பாணி சித்தர் சொன்னார். போகாத இடத்துக்கு போனன்ற பேர், செய்யாத தப்புக்கு செஞ்சன்ற பேர், இருக்கிற நகநட்டை அடமான வச்சு பார்த்த காலம், கழுத்து பிடிக்கிற அளவுக்கு பண பிரச்சனை கடன் பிரச்சனை, இது எல்லாமே இதுக்கு முன்னுக்கு கொடுத்துருக்கும். ஒரு சிலர் சொல்லுவாங்க மீனராசிக்காரங்களுக்கு 7.5 சனி நடக்குது. 7.5 சனி நடந்தாலும் குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் தானுங்க சனி பகவான் இருக்கார். இந்த குரு பகவான் சனி பகவானுடைய வீட்டையும் பார்க்குறார். உங்கள் ராசிக்கு 12வது பாவகத்தை செலவு கொடுக்கும், நான் இல்லைன்னாலாம் சொல்ல மாட்டேன்.
மீனராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி செலவு கொடுக்க தான் செய்யும். ஆனால் சுப செலவு கொடுக்கும், விரைய செலவு கொடுக்காது. இடம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தனுங்க, வாங்க முடியல, இந்த வருஷத்தில் வாங்கிடுவீங்க. வாங்கின இடத்துல வீடு வாசல் கட்டணும்னு நினைக்கிறனுங்க, கட்ட முடியல, இந்த வருஷத்தில் செஞ்சு விடுவீங்க. மண்ணு மனையில் இருக்கிற சங்கடங்கள் சரி பண்ணிக்க முடியலைங்க, பாகப்பிரிவினை செஞ்சுக்கிட முடியலைங்க. இது எல்லாமே உறுதியாக சொல்கிறேன், இந்த 2025 வருஷம் முடியறதுக்குள்ளார கட்டாயம் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அருமையான அனுகூலம் கொடுக்க போகுது. அந்த அனுகூலங்கள் நிச்சயமாக சொல்கிறேனுங்க, உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடைய வைக்கும். பொதுவாக எதிர்பார்ப்புகள் அப்படின்றதுங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும். எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் இந்த பிரபஞ்சம் சாதகமான பலன் தர்றதில்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான பலன் இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். வரக்கூடிய அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி குரு பகவான் அதிசாரத்துக்கு போகும்போது 5வது பாவகத்துக்கு குரு பகவான் உச்சமாயிட்டு ஆட்சின்னு சொல்லக்கூடிய உங்கள் ராசியை பார்க்க போகிறார். இது பிரமாதமான நேரம். 12 ராசியிலையும் யாருக்கும் கிடைக்காத மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்றது இந்த மீனராசி நண்பர்களுக்கு ஏற்படுத்தும் அக்டோபர் மாதத்துக்கு மேற்கொண்டு. இது நான் தனியாக ஒரு பதிவு கொடுக்குறேனுங்க. அக்டோபர் மாதத்திலிருந்து டிசம்பர் 5ஆம் தேதி வரை எந்த மாதிரியான மாற்றங்கள் வரும்ன்றது உங்களுக்கு தனியாக ஒரு பதிவாக கொடுக்குறேன். மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது, அருமையான வாழ்க்கை இருக்குது, அதில் மாற்று கருத்து இல்லை. அதாவதுங்க, என்னதான் நமக்கு நேர காலங்கள் சாதகமாக இருந்தாலும் என்ன விதைக்கிறோமோ அதுதான் வரும் இல்லையா? உழைப்புன்ற விதையை போடும் பொழுது தானுங்க வளர்ச்சின்ற விருட்சம் வரும். நேர காலங்கள் மட்டும் சாதகமாக இருந்தால் போதாதில்லை. இந்த பிரபஞ்சம் நம்மளை கை பிடிச்சா கூட்டிகிட்டு போகும் இல்லையே, நம்ம பசிக்கு நாம் சாப்பிட்டுக்கிடணும் இல்லையா? அந்த மாதிரி வரக்கூடிய தருணங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவத்தை இந்த பிரபஞ்சம் கொடுக்க போகுது, ஒவ்வொரு அதிர்ஷ்டத்தை இந்த பிரபஞ்சம் கொடுக்க போகுது. சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க. சுய தொழில் செய்யணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இது நல்ல நேரம்தான். ஆனாலும் 32 வயசுக்கு மேலே உள்ளவங்க தாராளமாக துணிஞ்சு ஜாதகம் பார்க்க கூட தேவையில்லை, சுய தொழில் தொடங்குங்க. சார் நட்டம் வராதா சார்? பழக்கப்பட்ட பாதையில் பயணிக்கிறதுக்கும் பழக்கப்படாத பாதையில் பயணிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குதுங்க. அதாவது பழக்கப்பட்ட குதிரையில் பயணிக்கிறதுக்கும் பழக்கப்படாத குதிரையில் பயணிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. எதுக்காக இப்படி சொல்கிறேன்னா, ஒரு தொழில் நம்ம செய்கிறோம்னா அந்த தொழிலுடைய சூட்சமம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், அந்த தொழிலில் அனுபவம் இருந்திருக்கணும். நமக்கு தெரிஞ்ச தொழில் நம்ம செய்கிறோம்னா அது நட்டம் வராது. இந்த நேரத்தில் பழக்கப்படாத குதிரை அப்படின்னா பழக்கமே இல்லாத ஒரு தொழில், அந்த தொழிலில் நாம் இந்த நேரத்தில் செய்தால் ஒரு சில சங்கடங்கள் கொடுக்க தான் செய்யும். காரணம் நமக்கு 7.5 சனி இருக்குது. சூதானமாக பண்ணுங்க. உங்களுக்கு அதில் அனுபவம் இருந்தால் மட்டும் பண்ணுங்கள், அனுபவம் இல்லைன்னா வேண்டாம். ஜோசிகர் சொல்லிவிட்டார் நேர காலங்கள் சாதகமாக இருக்குது, ஆஹா ஓஹோன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்ட்டு ஷேர் மார்க்கெட்டில் காசு பணம் போடுறதோ இல்லை ஆன்லைனில் இந்த ரம்மி மாதிரி விளையாடுறதோ இந்த மாதிரி சமாச்சாரம் போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக சிரமமாயிடும், சிக்கிக்குவீங்க, சிரமப்பட்டு விடுவீங்க. ஆனால் உங்களுக்கு பரிச்சயம் எதுவோ அதை செய்யுங்க, நிச்சயமாக சாதகமாக இருக்கும். இதில் ஒரு முக்கியமான சமாச்சாரங்கள் என்னன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி ஆசைகள் எதிர்பார்ப்புகள் அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கும். நிச்சயமாக இந்த தருணங்களில் பிரமாதமான ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ போகிறீங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி புத்திரபாக்கியத்தில் உங்களுக்கு சங்கடங்கள் இருக்குது. திருமணமாகி 6 வருடம் ஆகுது, 8 வருடம் ஆகுது, 10 வருடம் ஆகுது, புத்திரபாக்கியத்தை இல்லாமல் இருக்குங்க. பார்க்காத வைத்தியம் இல்லை, பண்ணாத பரிகாரங்கள் இல்லை, போகாத கோவில் குளம் இல்லை, இல்லை நாங்கள் செய்யாத மருத்துவம் பார்க்காத மருத்துவம்லாம் இல்லைங்க அப்படின்னா இந்த தருணங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும். ஒரு சிலருக்கு இந்த திருமணத்தில் இருக்கிற தடைகள் எல்லாம் நீங்க போகுது. திருமணமாகி பிரிஞ்சு போன தம்பதிகள் எல்லாம் ஒன்று சேர போகிறீங்க. ஒரு பிரமாதமான வாழ்க்கை உங்களுக்கு ஏற்படும், அதில் மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. ஆனாலும் இந்த நல்ல நேரங்களில் இந்த நல்ல நேரத்தை தயவு செய்து தவற விட்டுடாதீங்க, தாரவாத்துறாதீங்க.
எதுவும் பண்ணாமல் விட்டுட்டோம்னா அது தவற விட்ட மாதிரி. இந்த நேரத்தில் நாம் யாரு கூடயாவது போய் நம்ம வேலை செய்யலாம் அப்படின்ட்டு செஞ்சோம்னா கூட இருக்கிறவங்க நல்லா இருப்பாங்களே தவிர நாம் நல்ல விதமாக இருக்க முடியாது. தனியாக செய்யுங்க, நிச்சயமாக சிறப்பாக இருக்கும். சொல்லுவோம் இல்லைங்களா, ஒன்றே செய் நன்றே செய் அதுவும் இன்றே செய் அப்படின்ட்டு. இந்த பொழுதே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பொழுதே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. நீங்கள் செய்யுங்க. நிச்சயமாக சொல்கிறேனுங்க, மனசார சொல்கிறேன், ஒரு பிரமாதமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு காத்துட்ருக்கு. இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரிய நிறுவனங்கள் எல்லாமே, கார்ப்பரேட் நிறுவனங்கள் எல்லாமே ஒரு காலகட்டத்தில் ஒன்றிலிருந்து தான் மேலே வந்திருந்திருப்பாங்க. இது உங்களுக்கு தொடக்கம், முடிவு கிடையாது. இந்த வருஷம் அந்த 2025, ஏன் 2025, 2026 ஜூன் மாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட இன்னொரு ஒரு வருஷம் வச்சுக்கோங்க. ஏன்னா குரு அதிசாரத்துக்கு போயிட்டெல்லாம் வருது, ஒரு வருஷம் வச்சுக்கோங்க. இந்த வருஷம் உங்களுக்கு உங்களுடைய தரத்தை உயர்த்திக்கிறதுக்கும் உங்களுடைய வாழ்வாதாரத்தை அதிகப்படுத்திக்கிறதுக்கும், ஏன் நீங்கள் உயர்றதுக்கும் உருப்படுறதுக்கும் இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். 10 லட்சம் ரூபாய் எனக்கு கடன் இருக்குதுங்க, 50 லட்சம் ரூபாய் எனக்கு கடன் இருக்குதுங்க அப்படின்னாலும் தயவு செய்து மனசை விடாதீங்க. இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய செயல் உங்களுடைய பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் முழுமையாக சரிப்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும். முயற்சி பண்ணுங்க. இந்த நேரங்களில் உங்களுடைய சுய ஜாதகம் ஒரு 10% சாதகமாக இருந்தால் போதுமானது. வெறும் 10% சாதகமாக இருந்தால் போதுமானது. 90% உங்களுடைய கோட்சார கிரக அமைப்புகள் பிரமாதமான ஒரு வாழ்க்கையை வாழ வச்சிடும். சரியா? அதே மாதிரி பெண்களுக்கு மட்டும் சொல்லலைங்க, படித்த படிப்புக்குண்டான உத்தியோகம் இல்லாமல் கிடைக்கிற வேலையை நான் பார்த்துட்ருக்கிறேனுங்க, வேறு வழி இல்லாமல் ஒரு வேலையில் இருக்கிறேனுங்க, வேண்டாம் விருப்பம் நான் வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னாலும் இந்த தருணங்களில் நீங்கள் படித்த படிப்புக்குண்டான உத்தியோகம் வந்துடும். 2வது பாவகத்துக்கு அதிபதி படிப்பு ஸ்தானாதிபதி நிறைவான ஒரு சூழலில் இருக்கிறதும், 4வது பாவகம் சுபஸ்தானத்தில் குரு பகவான் வந்திருக்கிறதும், 10வது பாவங்களை பார்க்குறதும், இது எல்லாமே நமக்கு பிரமாதமான ஒரு நேரம். தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாவுடைய பார்வை உங்கள் ராசி மேலே படுது. சனி பகவானும் செவ்வாவும் பார்வை பரிமாற்றங்கள் வேறு. ராகு கேது பயிற்சி ஆன காலகட்டம். உங்கள் ராசியில் இருந்த ராகு ராசிக்கு 12வது பாவகத்துக்கு விரயஸ்தானத்துக்கு போயிட்டார். இது எல்லாமே நம்ம கூட்டி கழித்து பார்க்கும்போது அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகிறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை இந்த பிரபஞ்சம் கொடுக்க போகுது. இந்த நிமிஷம் உங்கள் மனசுக்குள்ளே 1000 கேள்விகள் இருக்கலாம். நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், வாழ்வாதாரம் எப்படி இருக்கும், நம்மளை அடுத்த லெவலுக்கு போக முடியுமா முடியாதா, கடனை கட்ட முடியுமா கட்ட முடியாதா, 1000 கேள்விகள், 1000 எதிர்பார்ப்புகள் இருக்கலாம். உங்களுக்கு நான் கொடுக்குற டைம் டிசம்பர் வரைக்கும் கொடுக்குறேனுங்க. இப்போ இந்த மே மாதம் இன்றைக்கி 22 தேதி. அப்போது ஒரு 6 மாதம் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன்னு. இந்த 6 மாதத்தில் உங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். பொதுவாகவே மீனராசிக்காரங்களுக்கு ஒருத்தரை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகணுன்ற அவசியம் இருக்காது. இதுதான் பாதை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆள் இருந்தால் போதுமானது. தடுமாறி உங்களுடைய வேலையை நீங்கள் போய்க்குவீங்க, உங்களுடைய வேலையை நீங்கள் பார்த்துக்கிடுவீங்க, உங்களுடைய பாதையில் நீங்கள் போய்க்கிடுவீங்க. இந்த தருணம் பிரமாதமான ஒரு நேரமாக இருக்குது. சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க. இந்த பதிவு மீனராசி நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் மனசார நம்புகிறேன். கூடுதலாக இந்த தருணங்களில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துக்கு கோட்சார ஜாதகம் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்றது ஒரு முறை பார்த்துக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.